ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். இன்றைக்கி கடன்னு ஒரு டின்னர் ரெடி ஆக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு நான் ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு ஸ்லைஸ் பண்ணினேன் 2 ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 சாப் பண்ணின தக்காளி. அது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொழும்பு மிளகாத்தூள், அப்புறமா வந்து சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு பேர் வந்துட்டு தால் கோசுன்னு சொல்லுவோம் நாங்கள். இதில் வந்து நான் கறி போட போகிறேன். கறினா சிக்கன் தான் போட போகிறேன். அதுக்காக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டேன். எல்லாம் பேசிக் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணியிருக்கேன். இது புளி தான் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். நான் சிக்கன் ஆட் பண்ணி கைப்பிடி அளவு துவரம் பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். பாய்.